அர்க்கம் உஸ்மான், நீ கவனிச்சேலா நேற்று முந்தின நாள் ஒரு சுவாரஸ்யமான நியூஸ் ஒன்று போய்கொண்டிருந்துச்சு. என்ன சொல்ல, ஒரு சம்சாக்குள்ள ரொட்டியா என்ற மாதிரி சரோஜன் இஹ்வான் என்று சொல்லி ஒரு கட்சி கிளையை வந்து திலீப் ஜாவீர் ஆரம்பித்து வச்சிருக்கிறார். இது எனக்கு அப்படி ஃபீல் ஆகுதுன்றால், இந்த சம்சாக்குள்ள ரொட்டியா என்ற மாதிரி சம்சா சர்வஜனை அதுக்குள்ள ரொட்டி தான் இந்த இஹ்வானுங்கிறது. இப்போ இவ்வளவு காலமும் நாங்கள் திலீப் ஜாவீரோட ஒரு அரசியலை பார்த்து வந்தோம். அவர் இதுக்கு முதல் ராஜபக்ஷட கேம்பெயினில், குறிப்பாக மஹிந்த ராஜபக்ஷட கேம்பெயினில், அதுக்கு பிறகு அதை விட சிக்னிஃபிகண்ட்டான இன்ஃப்ளூயன்ஸோட கோட்டபாய ராஜபக்ஷோட கேம்பெயின்லலாம் இருந்தவரான். ஸோ அதை அவரும் வெளிப்படையாக கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி சில மேடைகளில் பேசுகிற நேரத்திலே உடச்சி சொல்லிட்டார். நான் வந்து என்ன சொல்ல, பேக் போனாக அல்லது உள்ளுக்கு ஒரு இன்சைட் ஒர்க்கை செஞ்ச ஒரு ஆள் இந்த மஹிந்த ராஜபக்ஷ கோட்டபாய ராஜபக்ஷோட கேம்பெயின்ஸில். ஆனால் ஒரு கட்டத்தில் மஹிந்த ராஜபக்ஷ கொண்டு வந்தேன்னு சொன்னார். அவருக்கு பின்னால் வேலை செஞ்சேன், அதே மாதிரி சல்லியெல்லாம் ஆரம்பிட்டேன்னுலாம் சொன்னார். அதே மாதிரி அது எந்தளவு தூரம் அவர் அதுக்கு பின்னால் பாடுபட்டிருக்காருங்கிற விஷயத்தை நீங்கள் அறிஞ்சு கொள்ளலாம். 2019 ஆண்டு எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்த உடனே அந்த பெரிய ஸ்க்ரீனில் அந்த ரிசல்ட்ஸை போட்டுட்டு போய் ஆற்றலாக நின்று சந்தோஷமாக ஒரு ஜாய்ஃபுல் ஃபோட்டோ ஒன்று எடுத்திருந்தார். ஸோ அதை பார்க்குற நேரத்திலேயே நமக்கு விளங்கக்கூடிய ஒரு விஷயம் தான் வந்து, இதுக்கு பின்னால் இருந்த மறைகரங்களில் ஒரு முக்கியமான ஒரு ஆள் தான் திலீப் ஜாவீர். அப்போ அவர் அந்த அரசியல் பயணத்தில் அந்த குறிப்பிட்ட அரசியல் கேம்ப், பொலிட்டிக்கல் கேம்ப், அந்த பிரவாகம் சந்தித்த ஒரு மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸ் தான் 2022 ஆண்டினுடைய அறகலை. ஸோ அந்த அறகலையோட சிங்கள தேசியவாதம், எஸ்டபிள்யூஆர்டி பண்டாரநாயக்க காலத்தில் இருந்து நீலக்கலரோடு உதித்த அந்த அந்த சிங்கள தேசியவாதம்ங்கிற முகம் பஞ்சமகா பலவேகியோடு ஆரம்பித்து போய்கொண்டு இருந்து அதில் ஒரு அபரிமிதமான ஒரு முகம்தான், ஒரு அகோர முகம்தான் வந்து 2019 ஈஸ்டர் சண்டே தாக்குதலுக்கு பிறகு வெளியே வந்து அது ஒரு இமாலய பொலிட்டிக்கல் விக்டரியாக வந்து கோட்டபாய ராஜபக்ஷவுக்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுக்கும் மாறியிருந்தது. அதில் ஒரு மறைகரம் திலீப் ஜாவீர். அவர்களுடைய பொலிட்டிக்கல் அந்த பிரவாகத்தில் வந்த 2022 ஆண்டு ரெசிஸ்டன்ஸுக்கு பிறகு ராஜபக்ஷ பிராண்ட் வந்து கடுமையாக அடி வாங்கினது. எனவே அந்த பிரவாகத்தில் இருந்த ஆக்கள் இந்த ராஜபக்ஷ பிராண்டை தாண்டி இன்னொரு பிராண்டை கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே அந்த சிங்கள தேசியவாத பொலிட்டிக்ஸை முன்னகர்த்தணுங்கிறதுக்காக வேண்டித்தான் சர்வஜன அதிகாரம் என்கிற விஷயத்தை திலீப் ஜாவீர் எடுத்துகிட்டு வரார். அதனோட சேர்ந்து பயணிக்கிற லைனில் தான் ஆரம்பத்தில் விமல் வீரவன்ச, உதயகம்மன் பிள்ளை எல்லோரும் சேர்ந்து ஒரு லைனுக்கு வந்திருந்தாங்க. ஜனாதிபதி எலெக்ஷனில் திலீப் ஜாவீரோடு விமல் வீரவன்ச இருந்தார். ஆனால் பாராளுமன்ற தேர்தலில் வந்து விமல் வீரவன்ச வெளியே போய் ஒரு எலெக்ஷன் கேட்கவும் இல்லை. உதயகம்மன் பிள்ளை கேட்டும் தோற்று போனார், அது வேறு கதை. பிறகு உதயகம்மன் பிள்ளை தனியாக திலீப் ஜாவீரோடையே இருக்கிற அந்த பொண்டை விட்டுட்டு அவர் எதிரியண்ட அழைச்ச ரணில் விக்ரமசிங்கோடையும் சேர்ந்து பயணிக்க ஆரம்பிச்சிட்டார். ஸோ சர்வஜன அதிகாரம்ங்கிறது இந்த சிங்கள தேசியவாதத்தினுடைய இன்னும் ஒரு ஃபேஸாக வந்து நின்ற விஷயம் தான் இந்த சர்வஜனம்ங்கிறது. ஸோ அந்த சர்வஜனத்தினுடைய ஒரு கிளை தான் சர்வஜன இஹ்வான் அர்க்கம். என்ன விஷயம் அதுதான் அதில் உள்ள ட்விஸ்ட். அதாவது சிங்கள பேரினவாதத்தை அரசியல் செய்த திலீப் ஜாவீர் முஸ்லீம் பக்கம் அவருடைய அரசியல் திசை திருப்பிக்கிறார். இப்போ அதை எப்படி பார்க்கணும்னு சொன்னால், நீங்கள் ஒரு ஒரு சிங்கள தேசியவாதத்தை ஒரு ஃபா ரைட் சிங்கள தேசியவாத ஒரு முகமாக திலீப் ஜாவீர் இருக்கிறார். இங்கே முஸ்லீம்களோட வாக்கு எடுக்கிறதுக்கு இல்லாட்டி அவரோட ஒரு அரசியல் காரணத்துக்காக இஹ்வான் அவரோட ஒரு இப்போ வளமையாக எல்லா ஒரு கட்சியும் வந்து அதில் ஒரு முஸ்லீம் பிரிவு வந்து ஆரம்பிக்கும். ஆனால் அது எப்படி ஆரம்பிப்பாங்கண்டா சர்வஜன சகோதரத்து இல்லாட்டி சர்வஜன முஸ்லீம் சகோதரத்து இப்படி தான் தொடங்குவோம். ஆனால் திலீப் ஜாவீர் என்ன செஞ்சுக்கிறாருன்னு சொன்னால் சர்வஜன இஹ்வான்னு தொடங்கிக்கிறார். இப்போ இதில் ஏன் தொடங்கினார்ன்றதை பார்க்குறதுக்கு முதல்ல அந்த இஹ்வானுக்கு பின்னால் வந்து ஒரு பின்னணி ஒன்று இருக்குது. இஹ்வான் முஸ்லிமின்னு சொல்கிறது வந்து என்னன்னு சொன்னால், கிலாஃபத், அந்த இஸ்லாமிய கிலாஃபத்னு சொல்கிற ஒட்டோமன் கெலிஃபேட், துருக்கிய அந்த கிலாஃபத் வந்து உஸ்மானி சாம்ராஜ்யம் வீழ்ந்ததுக்கு பிறகு ஒரு ரிஃபார்மிஸ்ட் மூமெண்ட்டாக, இஸ்லாமிக் ரிஃபார்மிஸ்ட் மூமெண்ட்டாக வந்து எகிப்தில் வந்து ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த முஸ்லீம் பிரதர்ஹுட், இந்த இஹ்வான் முஸ்லிமின்னு சொல்கிறது.
இப்போ இந்த இஹ்வானுல் முஸ்லிமீனுக்கு வந்து ஒரு அரசியல் இருக்குது, அவங்களுக்கான ஒரு ஒரு சித்தாந்தம் இருக்குது, அவங்க ஈஜிப்ட்லேயும் இன்னும் நிறைய நாடுகள்லேயும் மீக்கிறாங்க. இப்போ இந்த தீவிரவாதம் என்று சொல்கிற நாங்கள் கதைக்கிற விஷயம் தானே, நாங்கள் பிடிஏ பற்றியும் லாஸ்ட் எங்கட இதில் காய்ச்சினோம். இந்த தீவிரவாத ஒரு சிந்தனையை கொண்ட ஒரு முகாமாக, பயங்கரவாதத்தோடு தொடர்புபட்ட ஒரு முகாமாகத்தான் இந்த இஹ்வானுல் முஸ்லிமீனை வந்து மேற்கத்திய நாடுகளும் அதோட இந்த இங்குள்ள சிங்கள தேசியவாத சக்திகளும் வந்து அதை பார்த்துருக்கோம். இப்போ அப்படி பார்க்குற ஒரு திலீப் ஏன் இங்கே வந்து சர்வஜன இஹ்வான்னு தொடங்கினார்ன்னு சொன்னால், அங்கே நீங்கள் ஒரு மெசேஜை வந்து திலீப் ஜாவீரை சொல்கிறார். அது என்னன்னு சொன்னால், ஏன்னா அவர் மார்க்கெட்டிங் தெரிஞ்சார், அவர் வந்து மார்க்கெட்டிங்கில் வந்து புலி. இப்போ அவர் என்ன செய்ய, நீங்கள் அதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் பார்க்கலும், நேற்று நடந்த எல்லா சம்பாஷணையும் நீங்கள் முகநூல் எடுத்துக்கொண்டால் எல்லா உரையாடல்களும் இந்த சர்வஜன இஹ்வான் சம்மந்தமாக தான் நிற்குது. அவருடைய இலக்கு அவர் அடைஞ்சிட்டார். அதாவது முஸ்லீம் சமூகத்துக்கு சர்வஜன இஹ்வானை வந்து மார்க்கெட் பண்ணணும்னா மார்க்கெட் பண்ணிட்டார். ஆனால் அவர் சொல்கிற மறைமுகமான செய்தி என்னன்னு சொன்னால், இஹ்வானை நீ கதைச்சா தான் பயங்கரவாதம். அதாவது சிறுபான்மை சமூகத்தில் இருக்கிற நீ கதைச்சா தான் பயங்கரவாதம், நான் கதைச்சா வந்து அது பயங்கரவாதம் அல்ல, நான் கழிச்சா அது சேலஞ்ச் பண்ணலாம், அது எக்ஸெப்ட் பண்ணிட்டு தான் போகணும். நாங்க கதைச்சா சகோதரத்துவம். நீங்க இஹ்வான்ன்றதை நீங்க பாருங்க, இதே பேர்ல இன்னும் ஒரு கட்சி நாங்க எடுப்போமே, முஸ்லீம் காங்கிரஸோ இல்லாட்டி ஏதாவது ஒரு கட்சி வந்து முஸ்லீம் சிறுபான்மை கட்சிகள் இதில் இஹ்வான்ன்ற பேரோட ஏதாவது ஒன்று தொடங்கியிருந்தா இன்றைக்கு ஞானசாரோட ப்ரெஸ் மீட் நடந்திருக்கும். திலீப் ஜாவீரைக்கு வந்து ஒரு நாளும் அந்த பிரஸ் மீட் நடக்காது. ஆனா திலீப் ஜாவீர் இந்த இஹ்வான்களுடைய இந்த பேருடைய பின்னணி இதை தெரிந்து இவர் இந்த பேரை வைத்திருப்பாரா என்று நான் நம்பவில்லைன்னு நினைக்கிறேன். நான் இல்ல அதுல அவரோட என்ன சொல்ற, அவருக்கு தெரிஞ்சிருக்குமா, அவர் அந்த அளவு ரீடிங் அரபெழுத்துல எல்லாம் வருது. அதாவது அவர் வந்து அந்த அளவு ரீடிங் உள்ளாலண்ட எல்லாம் நான் நம்பல. இஹ்வான் மட்டுமில்ல, அரபுல வந்து சர்வஜனியும் நான் நம்பல. இது வந்து திலீப் ஜாவீருக்கு வந்து இவ்வளோ ரீடிங் இருக்கும்னு சொல்லி. ஆனால் திலீப் ஜாவீரோட மார்க்கெட்டிங் டீம் இருக்கிற யாராவது கொடுத்த ஒரு ஐடியாவா இருக்கணும், இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறதுல உள்ள அந்த பொலிட்டிக்ஸ். இது என்னென்னா முழுக்க முஸ்லிம்களுடைய வாக்கு வங்கை எடுப்பதற்காகத்தான் இந்த ஒரு பிரிவு சர்வஜன இஹ்வான்ன்ற ஒரு போர்வையில் ஒரு லேபிளில் வெளியில் வருது. அடையாள அரசியல் தான் அது. திலீப் ஜாவீருடைய அடையாள அரசியல் இது. அவரோடு இருக்கின்ற சிலர் அவருக்கு கொடுத்த ஒரு ஐடியா, நாங்கள் எப்படியாவது முஸ்லிம்களுடைய வாக்கை எடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி. அதை நான் நினைக்கல, இதுக்கு பின்னால் இருக்கிற அரசியல் அதை பற்றி நான் நினைக்கல. ஆனால் நீங்கள் குறிப்பிடுறது முக்கியமான விஷயம். அதாவது அந்த தீவிரவாதமாக பார்க்கப்படுற ஒரு விஷயம் திலீப் ஜாவீரை கையில் எடுத்தால் அது ஒரு சகோதரத்துவமாக பார்க்க வேண்டிய. அதில் அவர் அந்த திலீப் ஜாவீருடைய உரையிலே அவர் சொல்கின்ற ஒரு விடயம்தான், அவர் அதை சொல்லுவார். எப்படின்னு சொன்னால், அது மற்றவங்க சொல்கிறதுக்கு முதல் அவரே சொல்லிடுவார், நாங்கள் முஸ்லிம்களுடைய வாக்கை எடுப்பதற்காக நாங்கள் இதை ஆரம்பிக்கவில்லை, நாங்கள் சகோதரத்துவமாக பயணிக்கிறது ஆரம்பிக்கிறோம்னு சொல்லுவார். ஆனால் அதே கட்சியை சேர்ந்த இன்னும் ஒரு இந்த பிரிவுக்கு பொறுப்பாக இருக்கிற ஒருவர் சொல்கிறார், நாங்கள் என்ன இஃப்தார் வெப்பம் இதன் மூலமாக. அப்போ இன்னுமே இவர்கள் முஸ்லிம் சமூகத்தினுடைய அரசியலை இஃப்தாருக்குள்ளுக்கும் வட்டிலப்பத்துக்குள்ளுக்கும் பிரியாணிக்குள்ளுக்கும் தொப்பிக்குள்ளுக்கும் வைக்கின்ற ஒரு அடையாள அரசியலாக பார்க்கிறார்கள் என்பதைத்தான் இந்த அவருடைய அந்த உரை வந்து சுட்டி காட்டுகிறது. அதாவது அதில் அவங்க வந்து இந்த என்ன சொல்கிற முஸ்லீம் சமூகத்தினுடைய பிரச்சனை என்று வந்தால் அந்த முக்கியமான பிரச்சனைகளை வந்து அவங்க கதைக்க ரெடி இல்லை. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால், நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் சரியாக பாயிண்ட் அவுட் பண்ணீங்க. அதாவது இந்த தொப்பி அல்லது இஃப்தார் இந்த மாதிரியான ஒரு அரசியலை காட்டினால் முஸ்லீம்களோட திருப்திப்படுத்த விடலாம் அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு தான் வராங்க. ஆனால் இதே இது முஸ்லீம் அரசியலுக்குள்ளும் இது இருக்கிறது. முஸ்லீம் என்ற அந்த வேர்டை போட்டால் நமக்கு வாக்கு கிடைத்து விடும் என்கிறது முஸ்லீம் அரசியலுக்குள்ளும் அந்த இது. அதில் இன்னும் கொஞ்சம் கூட டீகோட் பண்ணினேன். என்னென்னு சொல்லி சொன்னால் வந்து, இப்போ நான் பார்த்த திலீப் ஜாவீர் சொன்னார் தானே, என்ன சொல்லி நாங்கள் முஸ்லீம் மக்களை வாக்குகள் எடுக்கிறதுக்கு நாங்கள் இந்த பேரை வைக்கலன்னு சொல்லி. அப்படின்ற தலைவரை ஞானசார ராமதுரை வைங்களேன், அப்படி வைக்கலையே. நீங்கள் அதை ஆற கொண்டு வந்திருக்கீங்க, முஸ்லீம் மக்களை டார்கெட் பண்ணி அரபுல அப்படின்னு எழுத்து போட்டு சர்வஜனிவான ஏன் அரபுல எழுதினேன். ஏன் சர்வஜனைக்கு ஹாஃப் வந்து நீல கலர்லையும் கீழுக்கு ஹாஃப் வந்து இஹ்வானுங்கிறது பச்சை கலர், முஸ்லீம்களுடைய கலர் பச்சை கலர். என்ன சொல்ல, பாகிஸ்தானுக்கு பச்சை கலர் தானே. இந்த பாகிஸ்தானில் என்ன சொல்ல, முஸ்லீம் லீக்குக்கு பச்சை கலர் வந்ததுல இருந்து நம்மளோட பிராந்தியத்திலேயே முஸ்லீம்கள் என்றாலே ஒரு பச்சை கலர் என்ற ஒரு கன்செப்டை கிரியேட் பண்ணி, நீங்க ரெண்டு பேரும் பச்சை கலர் சர்வஜன இஹ்வான்.
அப்போ என்ன சொல்கிறேன், அது மெயின் டார்கெட் அதுதான். அது என்ன சொல்ல, அவர் இல்லைன்னு சொல்லாலும் அது குறிக்கிற விஷயம், அதுக்குள்ளே இருக்கிற விஷயம் அதுதான். அதில் இன்னும் ஷார்ப்பாக டீகோட் பண்ணினால், நீங்கள் இண்டிபெண்டாக இஹ்வான் என்ற வேர்டை யூஸ் பண்ணினா களத்தில் என்ன செய்வாங்க, மற்ற பக்கத்தில் இருக்கிற எக்ஸ்ட்ரீமிஸ்ட் இறங்கி இவங்களுக்கும் எஸ்ஐஎஸ் ரிப்போர்ட் எடுக்கணும், இவங்களுக்கும் வெளிநாட்டில் இருக்கிற எந்த அமைப்புக்கும் சம்மந்தம் இருக்குன்னு கேள்வி வைப்பாங்க. ஆனால் சர்வஜன என்கிற ஒரு குடைக்கு கீழே அந்த இஹ்வான் வேர்ட் வரக்குள்ள அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் முகம் தள்ளி போய் சகோதரத்துவத்துடைய அரபு வார்த்தை அது என்கிற புரிதல் உதயமாகுது. ஒரு கட்டத்தில் திலீத்திர உரையில் ஒரு கட்டத்தில் அப்படி அந்த முஸ்லிமாக்களோட அப்படியே ஊறி போய் ஒரு கதை ஒன்று கதைப்பார், என்னை அரசியலுக்கு கொண்டு வந்தவர்களும் என்னுடைய முஸ்லீம் நண்பர்கள் தான் பாரு. இல்லை அவைய யாருன்னு தான் நான் தெரிஞ்ச காட்டிக்கிறேன், அவருடைய யாருன்னு தெரிஞ்சதுக்கு போகிறதான் அவங்களோட நிறைய அன்பு பொழிய வேண்டியிருக்கு.